ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழை இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெத் சி, சாக்கடல், சாகக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலோட சிறப்பு அம்சமே நம்ம மூழ்கவே மாட்டோம். உங்களுக்கு நீச்சல் தெரில அப்படின்னா இந்த கடலுக்கு கண்டிப்பாக போங்க. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் எவ்வளோ ஆழத்தில் போனாலும் இந்த தண்ணீர் நம்மளை மூழ்கடிக்கவே செய்யாது. நம்ம மிதக்க மட்டும்தான் செய்வோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜோர்டான் அப்படிங்கிற எல்லையில் இது இருக்குது. இது கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர் நீளமும் 18 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 417 மீட்டர் தாழ்வாக இது இருக்குது. இது கடல் கிடையாது, உப்பு நீர் கொண்ட ஏரியா இது இருக்குது. ஏன் இந்த கடலில் மட்டும் மிதக்குதாங்க அப்படின்னா, இந்த கடலில் உப்போட அளவு பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் இதில் மக்கள் மிதக்குதாங்க. சாதாரண கடல் தண்ணீரில் 3.5% உப்பு இருக்கும். ஆனால் இந்த டெட் சீல மட்டும் 30% உப்பு அதில் இருக்கும். இந்த நீரில் உப்போட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதில் மிதக்குதாங்க. ஏன்டா இதுக்கு டெட் சீ பேர் வந்தது? இதில் தான் யாருமே மூழ்க மாட்டாங்க, இறக்க மாட்டாங்களே, அப்போ எதுக்கு டெட் சீன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த தண்ணீரில் எந்த உயிர்களுமே வாழ முடியாது. மீன்கள், தவளைகள், பாம்புகள் இந்த மாதிரி எந்த உயிர்களுமே இதில் வாழ முடியாது. உப்போட அளவு அதிகமாக இருக்கிறதுனால வாழ முடியாத சூழ்நிலை இதில் இருக்குது. செடிகள் கூட இதில் வளர முடியாமல் தான் இங்கே இருக்குது. இந்த தண்ணீரில் குளித்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் சரியாகுமா? அதே மாதிரி களிமண் இதில் இருக்குது. அந்த களிமண்ணை தேய்ச்சி குளித்தாலும் சருமத்தில் உள்ள நோய்கள் எல்லாமே சரியாகுமா? அதுக்காகவே மக்கள் சில பேர் இங்கே வருவாங்க. இந்த டெட் சீ எப்படி உருவானுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல கடலோட்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் 1960ல் அங்கே உள்ள சுற்றி இருக்கிற ஆறுகள்லாம் இருக்குது தெரியுமா, அடைச்சி வச்சிட்டாங்க. அங்குள்ள மக்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுனால அங்கங்கே தண்ணீரை அடைச்சி வச்சிட்டாங்க. அதனால் இந்த கடலுக்கு தேவையான தண்ணீர் இங்கே கிடைக்கல. அதனால் உப்போட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மழை காலங்களில் மட்டும்தான் இதில் தண்ணீர் அதிகமாக இருக்குமே தவிர மித்த நேரங்களில் குறைவாக இருக்குது. இதனால தான் மக்கள் மிதக்குதாங்க. இந்த இடத்துக்கு எத்தனை பேர் போகணும் ஆசைப்படுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.